அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. இது குழம்பாகவும் வைக்கலாம், கிரேவியாகவும் வைக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா அரைச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் தனியாட்ட வச்சுக்கோங்க. தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். செஞ்சு மிக்சியில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, 4 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட் போயிடும். ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதை மட்டும் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியாக விடாதீங்க, அடி பிடிக்கும். கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா கடுகோட கசப்பு தன்மை நம்மளுக்கு வந்துடும். அதனால் கடுகு நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நம்ம அங்கே சின்ன வெங்காயம் போட்டோம். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டாலும் ஓகே, பெரிய வெங்காயம்னாலும் ஓகே. ஏதோ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை. அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய்ப்பூ, ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதையெல்லாம் அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்திக்கோங்க. ஊற்றிட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. தண்ணி கலக்க வேண்டாம், இருக்கிற அரைச்ச தண்ணியே போதுமானது. அதை நல்லா வேக விடுங்க. அப்போனா தான் அதனோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும். இதில் மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்திக்கோங்க, கலர் நல்லா கொடுக்கும். இல்லை அப்படின்னா சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அந்த கட்டி உடையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அதை கழுவி ஊற்றிக்கோங்க. மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா டிப் பண்ணி விடுங்க. டிப் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க.
நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திங்கன்னா இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியும் வெந்துடும். இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை மட்டும்தான் கழுவி ஊற்றினேன், அது இல்லாமல் 1 டம்ளர் ஊற்றினேன். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. 5-6 விசில் விட்டுட்டு விசில் அடங்கட்டுன்னு எடுத்து பாருங்கள், சுவையாக இருக்கும்.